வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஏற்கனவே ரிக்வெஸ்ட் வந்திருந்தது சிங்களாக்கள் செய்கிற யானக்கத்தாவை. இந்த யானக்கத்தாவை வந்து ஒரு பிஸ்கெட், சிங்களாக்கள் செய்கிற ஒரு பிஸ்கெட். ஸோ இந்த யானக்கத்தாவை எப்படி செய்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். இதில் ஒரு டிஷ் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பின்னரை வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 100 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மைதா அம்மா இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 100 கிராம் ஐசிங் சுகர் இருக்குது, இதையும் இதில் போட்டு இப்போ இதை அரைச்செடுப்போம். இதை அரைக்கிறதுக்கு காரணம் ஒன்று எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து இந்த மாவில் வந்து ஏதாவது லம்ஸ்கள் இருந்துன்னு சொன்னால் குக்கி வந்து சரியாக வராது. இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அரைச்சா பிறகு இதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது. இந்த நெய் இதில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுப்போம். ரூம் டெம்பரேச்சர் நெய் விடுங்க. ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எடுத்து மைக்ரோவேவில் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்க. கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு நெய் பாய்க்க விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது, இதையும் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பசுப்பால் இருக்குது, இந்த பாலை விடுங்க. ஸோ இதுக்கு வந்து எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்குறேன். ஸோ இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது நல்லா பிசைஞ்சு குழையுங்க. கொஞ்சம் மாவு வந்து உங்களுக்கு தண்ணி குறையவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பசுப்பால் சேருங்க. ஸோ நான் விட்ட பால் காணாது, என்னென்னு சொன்னால் எண்ணெய் வந்து மாத்தன்மையாக இருக்குது. ஸோ இதில் வந்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நான் பசுப்பால் சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா குழைச்சி நான் நீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எல்லாமே வந்து 3 டேபிள் ஸ்பூன் பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் இதை வந்து 2 நிமிஷமாக தான் நீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிஸ்கெட் நீங்கள் செய்து எடுக்க வரையும் இதை மூடி வைங்க, இல்லாட்டி காஞ்சிரும். ஸோ இதை நான் வந்து குழைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து சின்ன சின்ன பவுலாக வந்து ஒரு அளவான பவுலாக வந்து இதை ரவுண்ட் பண்ணி எடுப்போம். இப்படி கையில் வழியாக உருட்டுங்க. இப்படி அமர்த்திட்டு நடு கையில் ஆகலும் தின்னாமில்ல ஆகலும் திக்காமில்லாமல் மேலே இந்த நடுவில் கொஞ்சம் வந்து தான் திக்காக இருக்கணும். மற்ற நீங்கள் தின்னா ஃப்ளாட் பண்ணி விடுங்க. ஆகலும் தின்னா இல்லை. இப்படி ஸோ இதில் வந்து நான் ஒரு ட்ரே வச்சு அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இன்னொன்று எடுத்து ஒரு அடி கையில் வந்து அமர்த்துங்க. இப்படி இப்போ இந்த ட்ரேயில் இதை வச்சுட்டு இதெல்லாம் வந்து நான் செய்து வச்சிருக்கேன். இந்த ட்ரேயில் வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் ப்ரஷ்ஷால் சோப் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து லைட்லியாக போட்டுவிடுங்க. இந்த தண்ணி போடுறதுக்கான மேலே சீனி போடுறதுக்கு. ஸோ தண்ணி போட்டுட்டு இதில் வந்து சீனி இருக்குது, கொஞ்சம் பெரிய ராக் சுகர் மாதிரி. அந்த அகலும் டைனியாக போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். பட் இது வந்து ராக் சுகர் மாதிரி கொஞ்சம் பெருசு. ஸோ இதை வந்து இந்த தண்ணி போட்ட அப்புறம் மேலே தூவி விடுங்க கொஞ்சம். ஸோ இப்போ நான் வந்து சீனி வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் அவனை வந்து 302 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 150 degrees Celsiusக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை அவனுக்கு தூக்கி வைப்போம். இந்த இருக்குது. இப்போ இதை அவனுக்கு வைப்போம். இப்போ இதை அவனுக்கு வச்சுட்டு சரியாக வந்து 30 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானக்கத்தாவை குக்கீஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிட்டேன். இதை நான் எக்ஸாக்ட்லி வந்து 30 மினிட்ஸ் வந்து அவனுக்கு வச்சு பேக் பண்ணான். இப்போ இதை நல்லா கூல் பண்ண விடணும். 1 மணித்தியாலம் குக்கீஸ் எல்லாம் செய்து முடிஞ்சதுன்னு 1 மணித்தியாலம் கம்ப்ளீட்டாக கூல் பண்ண வச்சு நான் இந்த இருக்குது. இதுதான் இந்த சிங்களாக்கள் செய்கிற யானக்கத்தாவை பிஸ்கெட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஞானகத்தா எல்லாம் செய்து முடிஞ்சது. ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.